ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்தைக்கு எடுத்த வீடியோ தாங்க. இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் போனேன், செடிங்களுக்கு தண்ணி ஊற்றினேன், அப்படியே ஸ்பீடாக வந்துட்டேன். வந்துட்டு வீட்டு வேலைங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியானனால இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அதுக்கப்புறம் போகவே நடக்கலைங்க. இது நேற்றுக்கு எடுத்த வீடியோனால அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நேற்றுக்கு டிஃபனுக்கு நான் என்ன பண்ணேன்னா புட்டு தான் பண்ணேன். நேற்று சாட்டர்டே இல்லைங்களா, பசங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நிதானமாக சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற டைமெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தா எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் இருந்து பண்ணி கொடுத்தா நிதானமாக சாப்பிடுவாங்கனால இன்றைக்கி புட்டும் பழமும் தாங்க வச்சு சாப்பிட்டது. ஆனால் புட்டு கூட கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு கூட முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி நிறைய வெரைட்டியாக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன். புட்டும் பழம் தான். மெயினாக புட்டும் செறுபயிரும் பப்படம் வச்சு சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். விரைவி சாப்பிடக்கூடிய டைமு. ஊர் சைடெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே அது பண்ணி சாப்பிடக்குள்ள ஒரு இதுவும் கிடைக்காது. அவசர இதில் இருக்கறனால ஸ்பீடாக ஓடுறனால பண்ண மாட்டேன். நான் வேறு ரொம்ப ஸ்லோங்க. சமையல் விஷயத்துலையும் சரி, ஒரு வேலை விஷயத்துலையும் சரி, ஸ்பீடாக பண்ணுற ஆளும் இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். ஸ்பீடாக பண்ணேன்னா அந்த வேலையை 2ஆ பண்ணிடுவேன். அதனால் பயம். அதனால் ஸ்லோவாகவே பண்ணுவேன். பேசுகிறதுல தான் இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேலையிலலாம் ரொம்ப ஸ்லோங்க. ஒரு டைமெல்லாம் புட்டுக்கு மாவு ஊர்லேருந்து பேக் பண்ணி கட்டி எடுத்துகிட்டு வருவேன். இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. இங்கேயே வாங்கி, இங்கேயே ரெடி பண்ணி, இங்கேயே பண்ண தொடங்கிட்டேன். தெரியாத டைமெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த பெங்களூரில் வார புதுசுலலாம் நமக்கு அப்படி தான் தோணும். எங்கே கிடைக்கும்? இங்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் தோணும். ஆனால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேடி பார்த்து ஒரு வாட்டி நம்ம பிடிச்சிட்டோன்னா, இந்த இடத்துல கிடைக்குதுங்கிறத நம்ம தேடி வாங்கிக்கலாம். நம்ம கெட்டி சுமந்து வர வேண்டிய தேவையும் இல்லை. அதே மாதிரி ஒரு டைமெல்லாம் மிளகாத்தூள், மல்லித்தூளெல்லாம் ஊர்லேருந்தே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இப்போ எல்லாம் இங்கேயே பண்ண தொடங்கிட்டேன். ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்குது. கற்றுக்கிட்டேன் அப்படி நிறைய பெங்களூரில் வந்துக்கிட்டு. மாவு பக்குவமாக இருந்தால் கரெக்டாக நம்ம புட்டு குத்தியிலேருந்து தள்ளக்கூடிய டைம் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தேவையான அளவு இன்றைக்கி 3 குத்தி புட்டு நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. எப்போமாவது ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் பண்ணால் கூட அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி ஊரில் உள்ள அரிசி சமைச்சு போட்டால் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கட்டியான அரிசி சமைச்சு போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் அரிசி சின்னதாக இருக்க அரிசி தான் அவங்களுக்கும் பிடிக்குது. அப்படியே லஞ்ச் மத்தியானம் உள்ளது. ரசமும் இன்றைக்கி காராமணி பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். சாப்பாடும் இவ்வளோ தாங்க இன்றைக்கி உள்ள வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.